ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே பண்பாடு என்ற ஒற்றைத்தன்மை ஒரு கட்சியின் ஆட்சியா முதல் அமைஞ்சு ஒரே ஒரு தனி மனிதரின் அதிகாரத்தை குவிக்கத்தான் அது பயன்படும். பிறகு அந்த தனி மனிதர் வச்சதுதான் சட்டம், அவர் சொல்றதுதான் வேதம். அவரால் அங்கீகரிக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் அதிகாரம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நிதி மூலதனம் ஆகிடும். பல்வேறு பரிணாமங்கள்ல வரக்கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தி ஆகணும். பாஜகவோட பாசிச ஓரமுகத்தை பரப்புரையின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும். எல்லாத்துக்கும் மேல மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற அந்த புள்ளியில நாம ஒன்னா இருக்கணும். ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் இந்தியாவில சுயாட்சி காப்பாற்றப்படும். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த சர்க்காரியா கமிஷன், பூச்சி கமிஷனும் அளிச்ச பரிந்துரைகளை அமல்படுத்தணும்னு 2012 குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார்கள். நான் இந்த மேடையில நின்று கொண்டு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க, அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன? பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறீங்களே, ஜிஎஸ்டி மூலமா மாநில நிதி உரிமையை எடுத்துக்கிட்டீங்களே, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை நிறைவேற்ற சட்டங்களுக்கு அனுமதி தருவது கிடையாது. ஒன்றிய அரசு சார்பில் சிறப்பு திட்டம் கொடுக்கறது இல்ல. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாற்றி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட வைக்கிறாங்க. மாநிலங்களின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க, பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளை மிரட்டுறீங்க, ஆட்சியை கவிழ்க்கிறீங்க, கட்சிகளை உடைக்கிறீங்க, கட்சிகள் மாற கட்டாயப்படுத்தப்படுறீங்க. இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரிதான் வக்ஃப் திருத்தத்து சட்டம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதுக்காக அதை எதிர்த்து நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். ஆனா எதையும் கேட்காம இஸ்லாமியர்களை பாதிக்கிற இந்த சட்ட மசோதாவை நள்ளிரவு 2 மணிக்கு நிறைவேற்றி இருக்காங்க. நம்ம அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இது. இந்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சு விட்டு தான் வந்திருக்கிறேன். அரசமைப்பு சட்டத்தின் அங்கமான கூட்டாட்சி தத்துவத்தை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் சிதைக்க நினைக்கிறது பாஜக அரசு. இதுக்கு எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி 4 முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளுடைய பிரதிநிதிகளை சந்திச்சு ஆலோசனை நடத்தணும். ஏற்கனவே உள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரைய மேலும் 25 ஆண்டு காலத்திற்கு நீடிக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனா இன்று வரை அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல.